எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது Okay. Yes, மாதாஜி. thank you, Mataji. Okay. Is ரேவதி மாதாஜி, சாந்தா மாதாஜி அன்மியூட்ல இருக்கீங்களா? நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. வெரி குட். 2 நாளா வரல, 2 நாள் ஸ்லோகம் சொல்ல முடியல. கிருஷ்ணா, வெல்கம் அஜய், வெல்கம். உங்களை மிஸ் பண்ணேன். வெரி குட். பதம் 18. நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ 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 ந கிருதேனேஹ கஷ்சன न कृतेनेह कश्चन न कृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु न चास्य सर्वभूतेषु न चास्य सर्वभूतेषु कश्चिद् अर्थ व्यपाश्रयः कश्चिद् अर्थ व्यपाश्रयः कश्चिद् अर्थ व्यपाश्रयः नैव तस्य कृतेनार्थो न कृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिद् अर्थ व्यपाश्रयः हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. Yes, शांता माताजी वासिकला. नैव तस्य कृतेनार्तो न कृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चित् अर्थव्यापश्रयः. हरि बोल. हरे कृष्णा. Thank you माताजी. हरे कृष्णा. मल्लीश्वरी माताजी ட்ரை பண்றீங்களா? हरे कृष्णा माताजी. हरे पदम कृष्णा. नवदस्य कृते नादे ना कृदेनः कस्य ससन न सास्य सर्वभूतेषु कश्चित् अर्थ वयभावः भावरयः भास्रयः. हरे कृष्ण. थैंक यू माताजी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माताजी. எல்லாருக்கும் हरे कृष्णा. எல்லாருக்கும் हरे हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. ஸோ இன்னைக்கு ஸ்லோகா போகிறதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம் பண்ணிடலாம். ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக.
नमो विष्णुपादाय कृष्णप्रसादाय भूतले श्रीमति भक्तिवेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் நல்லா கேக்குதுங்களா மாதாஜி? கேக்குதுங்க. கரெக்டா இருக்குங்களா கேக்குது கேக்குது வாய்ஸ்? பிரபு கேக்குது கிளியரா பிரபு, இருக்கு. கேக்குது கேக்குது. ஓகே 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 பிரபு ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு மாதாஜி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.18 ஸ்லோகா. ஸோ இப்போ ஸ்லோகா உடைய இது மட்டும் பார்த்துக்கலாம், டிரான்ஸ்லேஷன் மட்டும். ஸோ யாராவது படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா பிரபு? படிங்க மாதாஜி. தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதுமில்லை. இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலி வந்துட்டு அங்கே வந்துட்டு குருஷேத்திரத்தில் போருக்காக அர்ஜுனர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர் செய்ய வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, லைக் இவங்க எல்லாம் வந்துட்டு என்னுடைய சுற்றங்கள், இவங்களெல்லாம் வந்துட்டு நான் கொல்ல முடியாது, ஸோ இது வந்து பாவமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ வந்துட்டு பகவான் என்ன சொல்றாரு, லைக் வந்துட்டு நம் வந்து ஃபர்ஸ்ட் நீ யாருன்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ யாரு அப்படின்னா, இந்த உடல் வந்துட்டு வேறு, இது வந்துட்டு ஆத்மா, ஆத்மா என்றும் நித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவுடைய குவாலிட்டிஸ் எல்லாமே சொல்றாரு. அர்ஜுனா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கன்வின்ஸ் ஆகுறாரு. ஸோ ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அவருக்கு இன்னும் அந்த குழப்பம் இருக்கு. ஸோ அந்த குழப்பம் இருக்கும்போது வந்துட்டு பகவான் என்ன சொல்றாரு, லைக் அர்ஜுனர் வந்துட்டு அஹ், நான் இது அப்போ வந்துட்டு நான் இதை போரே நான் பண்ணலை, நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு நிற்கிறார் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பகவான் என்ன சொல்கிறாரு, அப்போ தான் வந்துட்டு இந்த கர்ம இதை பற்றி எடுக்கிறாரு, இந்த கர்மங்களை பற்றி எடுக்கிறாரு இல்லைங்களா. இந்த 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 தேர்ட் பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கர்ம காண்டத்தை பற்றி தான் வரும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்துட்டு அர்ஜுனருக்கு என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது நீ இந்த உலகத்துக்கு வந்த உடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த நல்ல கர்மம் அந்த தீய கர்மம் அந்த இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணாலுமே வந்துட்டு அதுக்கு உண்டான விளைவுகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லைங்களா. ஸோ நல்ல கர்மம் தீய கர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்றாரு இல்லைங்களா. ஸோ இந்த நல்ல கர்மங்கள் வந்துட்டு எப்போ வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்மளுடைய அந்த வர்ணாசிர தர்மத்தில் இருக்கிற எல்லா டியூட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அதாவது பகவானை சுப்ரீமா, அதாவது கிருஷ்ணரை வந்துட்டு முன்னிலையில் வைக்காம, லைக் நம்மளுடைய தேவைகளுக்காக, உடல் தேவைகளுக்காக வந்துட்டு நம்ம பண்ணும்போது செய்யும்போது அந்த கர்மங்கள் வந்து சேரும். ஈவன் வந்துட்டு நம்ம தான தர்மம் பண்ணும்போதும் வந்துட்டு நல்ல கர்மங்கள் வந்து சேரும். மற்றவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது தீயது, அதாவது அந்த ஒரு ஒரு செயல்னால நம்ம தீயதுன்னு நினச்சி பண்ணலைன்னா கூட ஒரு செயல் செய்யும் போது அது அவங்களுக்கு வந்துட்டு தீயதாக முடியும் போது அது வந்துட்டு தீய கர்மாவாக சேரும். ஸோ இந்த கர்மங்கள்னால நமக்கு என்ன ஆகுது, லைக் இந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள், அந்த ஜன்ம மிருத்தி ஜரா வியாதி, அது வந்துட்டு நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த நல்ல கர்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது லைக் இந்த இந்த யஜ்ஞைகள்லாம் அதெல்லாம் கூட நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டிஸில் வருது, நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வருது இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கணபதி ஹோமம் அந்த மாதிரி, இப்போ ஒரு லைக் நிறைய அந்த யாகங்கள்லாம் யஜ்ஞைகள்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணும்போதும் நல்ல கர்மங்கள் வருது. எப்போ அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு அதை சமர்ப்பிக்காத போது அந்த கர்மங்கள் நமக்கு வந்து சேருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம திருடர்கள், அந்த சைக்கிள் சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சைக்கிள் வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம பண்ணலை அப்படின்னா நம்ம வந்துட்டு திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நேற்று ஸ்லோகாவில் மாதாஜி என்ன சொன்னாங்க, லைக் மனித பிறவியை தன்னுணர்விற்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க ஆத்மா பிளாட்ஃபார்முக்கு வந்தாங்க, அதாவது தன்னுடைய புலனின்பத்திற்காக உடல் தேவைகளுக்காக வந்துட்டு எதையும் செய்யாம இந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மா அப்படிங்கிறது யாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் இந்த உடல் இல்லை, நான் வந்து இந்த ஆத்மா. ரெண்டாவது
பகவான் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு மேலே. ஸோ அவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சேவை பண்ணக்கூடிய ஒரு சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தெரிஞ்சிக்கும் போது, அப்போ புரிஞ்சிக்கும் போது அப்படின்றது அப்பதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த உடல் தேவைகளுக்கான எந்த ஒரு செயலுக்கும் வந்துட்டு நம்ம எந்த ஒரு காரியங்களும் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பகவான் ஒருத்தருக்காக சேவை பண்ணுறதுக்காக நம்ம பகவானை வந்துட்டு லைக் பகவானுக்கு சேவை செய்வோம். அப்பதான் வந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு அதோட இந்த பிறவிக்குண்டான ஒரு பயனை பயன் பெறும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம ஆத்மா இன்டர்னலா வந்து திருப்தி அடைவாங்க. ஸோ அப்போ அந்த அந்த ஆத்மா நிலையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் வந்துட்டு இது வந்துட்டு இந்த கடமைகள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னொன்னு ஆட் பண்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த செகண்ட் லைனில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கடமைகளை செய்யாது இருக்கும் அவசியம் இல்லை, மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பி இருக்க வேண்டியதும் இல்லை. ஸோ நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய உடல் தேவைக்காக நம்ம ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம இன்னொருத்தரை சார்ந்து இருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு அப்பா ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு லைக் எல்லாம் வந்துட்டு படிக்க வைப்பாரு, கொள்வாரு, செய்வார். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் லைக் சரி நமக்குள்ளேயே எல்லாருக்கும் இருக்கும். அவன் பையன் வந்துட்டு நம்மளை பார்த்துக்குவான். ஸோ அந்த காலத்துலேயே வந்துட்டு ஒரு 4-5 குழந்தைங்கள பெற்றுப்பாங்க. ஸோ இப்போல்லாம் வந்துட்டு 1-2ஓட நிறுத்திக்கிறோம். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு செய்ப்பாங்க, ஏன் 1-2ஓட நிறுத்திக்கிட்டீங்க? ஸோ ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணலனா கூட இன்னொருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்மளே ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, இல்லை நான் வந்துட்டு இன்னைக்கு லீவ், எனக்கு நான் வந்துட்டு டிவி பார்க்கணும், நான் இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்துட்டு ஸோ காய்கறி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஹோம் டெலிவரியே கொண்டு வந்து வந்து கொடுத்துட்றாங்க, செஞ்சிடறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய புலனின்பத்துக்காக நம்ம ஒருத்தரை எப்போவுமே சார்ந்திருப்போம். ஆனால் இப்போ ஆத்மா நிலையில் இருக்கிறவங்க யாரை ஒருத்தரை சார்ந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பகவானுடைய ஷெல்டரை மட்டும், அதாவது பகவானுடைய இதை மட்டும் ஷெல்டர் என்ன சொல்கிறது, பகவானை மட்டும்தான் வந்து சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க, தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் எதுவும் இல்லை. ஸோ அப்படின்னா வந்துட்டு லைக் இது இது இந்த டியூட்டிஸ் பண்ணால் வந்துட்டு இதனால் வந்துட்டு அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆத்மா நிலையில் இருக்கிறவங்களுக்கு. இத்தகைய கடமைகளை செய்யாது இருக்கும் அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அவங்க இது இந்த இந்த அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், அதாவது அவங்க செய்யக்கூடிய கடமைகளும் எதுவும் வந்துட்டு செய்யாமலும் இருக்க, அப்படி செய்யாமலும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் வந்துட்டு ஒரு குழப்பமான ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு பௌதிகமாக வந்துட்டு இதுக்கு ஒரு ஒரு அனாலஜி ஒன்று கொடுக்க பார்க்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரஸ்பாண்டன்ட் இருக்காரு. ஸோ ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்ட் அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜ், ஒரு பெரிய காலேஜ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த காலேஜில் ஒரு கரஸ்பாண்டன்ட் இருக்காரு. அவருக்கு வந்துட்டு லைக் சின்ன வயசுலேருந்து ஒரு லாயல்லாம் வந்துட்டு, அதாவது ஒரு நேர்மையான ஒரு டிரைவராக ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ ஓகேங்களா, அவர் கல்யாணம் ஆகலை, செய்யலை. அவர் வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே டிரைவராக வந்துட்டு ரொம்ப நேர்மையாக வந்துட்டு இது பண்ணுறாரு. லைக் வந்துட்டு எங்கே போனாலும் அவருடைய கடமைகளை மட்டும்தான் செய்வார். ஸோ ஈவன் வந்துட்டு இங்கே வந்து சாப்பிடு, இதை வந்து எங்கள் கூட உட்காந்து சாப்பிடு, எங்கள் கூட அப்படின்னு சொல்ல, அது எதையுமே வந்துட்டு அவர் பொருட்படுத்த மாட்டார். அவர் என்ன, தன் வேலை என்ன, காரை துடைப்பார், காருக்கு போவார், ஸோ எங்கே போனோமோ முதலாளியை கூப்பிட்டு வருவார் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நேர்மையான விஷயங்களை பண்ணிட்டு வருவார். முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்துட்டு அவரும் காமிச்சிக்க மாட்டார், செய்ய மாட்டார். ஸோ ஒரு லைக் ஒரு காலம் வரும், அப்படியே காலங்கள் கடந்து போகும். ஸோ அப்போ போகும்போது அவங்க பையன் வருவான். பையன் வந்துட்டு ஒரு +2 முடிப்பா. +2 முடிச்சுட்டு நல்ல மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுவாப்புல. ஸ்கோர் பண்ணும்போது செய்யும்போது அங்கே
இப்போ அந்த காலேஜ் அந்த பெரிய காலேஜ்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த காலேஜில் சேர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். லைக் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, அதுக்கப்புறம் இவ்வளோ பே பண்ணணும் அவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு இந்த கரஸ்பாண்டன்ட்க்கு தெரியும், ஸோ இவரோட பையன் 12வது முடிச்சிருக்கான். ஸோ அப்போ ஏதாச்சும் வந்துட்டு கேட்பாரு, லைக் வந்துட்டு உன் பையன் 12வது முடிச்சானே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ கூட அவருக்கு அந்த அந்த எதிர்பார்ப்பு கிடையாது, இந்த காலேஜில் அவர் சீட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏன் எங்கே அவனுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதோ அவன் வந்து சேர்ந்துக்குவான் அப்படின்றாரு. ஸோ அப்போ அந்த கரஸ்பாண்டன்ட் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம காலேஜில். இல்லை, ஏன் இங்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எக்ஸாம் எழுதணும், அதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், அதுக்கெல்லாம் பைசா இல்லை அப்படின்னு சொன்னானே. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வந்துட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு பகவான் எந்த ஒரு நோக்கமும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு பகவான் வந்துட்டு இந்த ஒரு கதியை தான் வந்து கொடுப்பாரு. ஸோ நான் இந்த ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ யார் இந்த ஆத்மா நிலையில இருக்காங்களோ அவங்க வந்துட்டு அஹ், கடமையை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது எந்த ஒரு கடமையும் செய்ய தேவையில்ல, அவங்களுடைய என்ன கடமைகளோ வந்துட்டு அந்த வர்ணாசிர தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கடமைகள் எதையும் செய்ய தேவையில்ல, சதா பகவானை நினச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைக் அஹ் சங்கராச்சாரியா, அப்புறம் வந்துட்டு மಧ್ವಾச்சாரியா, அதுக்கப்புறம் சுகதேவ் கோஸ்வாமி, நிம்பாக்காச்சாரியா, அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் எந்த கடமைகளையும் இவங்களுக்கு கிடையாது. இப்போ பார்த்தீங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு தன் என்ன சொல்கிறது, அந்த செல்ஃப் ரியலைஸ்டு, தன்னை உணர்ந்தவர்கள், தான் யார் அப்படின்ற உணர்ந்தவங்க. ஸோ ஈவன் இப்போ இந்த சுகதேவ் கோஸ்வாமி வந்துட்டு ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வியாசருடைய பையன் தான் வந்து சுகதேவ் கோஸ்வாமி. ஸோ அவர் வந்துட்டு ஒரு டைமில் நடந்து போயிட்டு இருப்பாரு, ஒரு குளக்கரையில் வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த குளத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பெண்கள் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்துட்டு சுகதேவ் கோஸ்வாமி அவருக்கு வந்து மேலே எந்த ஒரு ஆடையும் உடுத்த மாட்டார், எதையுமே செய்ய மாட்டார். ஏன்னா அவர் வந்துட்டு இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை, அது பௌதிக பற்றே அவருக்கு கிடையாது. இதை போட்டால் தான் வந்துட்டு அவருடைய மானத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு பாடி, இந்த ஆத்மா வந்துட்டு இதுக்குள்ளே வந்து இருக்குது, அவ்வளோதான். அந்த நிலமையில அவர் இருக்கிறவர். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இதில் போவார், செய்வார். ஸோ அங்கே எல்லாம் பெண்கள் குளிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு வியாசர் வருவார். வியாசர் வர்றதை பார்த்துட்டு அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேணும் அப்படியே வந்துட்டா ஹரே கிருஷ்ணா. ஓகே, சென்சோட வாங்க வேணும் பழனி சென்சோடன் வெப்சோடன் எல்லாம் ஒண்ணு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க வந்துட்டு அவங்களுடைய உடம்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த அந்த மானத்தை காப்பாற்றுறதுக்கு. அப்போ வந்துட்டு வியாசர் சொல்லுவார், எதுக்கு வந்துட்டு இவங்க நீங்கள் என்னுடைய பையன், அதாவது ஆக்சுவலி அந்த பையன் வந்து 16 வயசு தான் ஆகுது. ஸோ அந்த பையன் போகிறான், அந்த பையனுக்கு முன்னாடி இப்படி இருக்கீங்க, ஆனால் நான் ஒரு கிழவன், ஆனால் எனக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கும் தெரியுது லைக் வந்துட்டு அவங்க ஒரு தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இன்னொரு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ கடமைகளை செய்வாங்க, ஆனால் அதுக்கு உண்டியான பலன்களை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. லைக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துரு மகாராஜ், அப்புறம் பிரஹ்லாத் மகாராஜ், அதுக்கப்புறம் யுதிஷ்டர், இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஜனக மகாராஜ். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு அவங்களுடைய கடமைகளாக தான் செஞ்சாங்க. எப்போ வந்துட்டு அவங்க விட்டு அதில் வெளியே வரணுமோ அந்த டைம்லேயும் அவங்க கரெக்டாக வெளியே வந்துருவாங்க. ஸோ அதன் மேலே எந்த ஒரு பற்றுதலும் இருக்காது. ஸோ ஈவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம், அவர் பேர் என்ன, ம், அந்த மகாராஜ், அந்த பாம்பு, பரீட்சித் மகாராஜ். ஸோ பரீட்சித் மகாராஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் 7 நாளில் அந்த அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த அவர் மேலே அந்த ரிஷி மேலே வந்துட்டு பாம்பை போடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஸோ அவர் பையன் வந்துட்டு சபிப்பார். ஸோ 7 நாளில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவர் அவர் என்ன கேட்குறாரு,
எனக்கு வந்துட்டு இந்த ஆட்சியெல்லாம் விட்டுட்டு 7 நாள்ல பாகவதம் படிக்கணும், அப்பதான் வந்துட்டு பகவானை இது பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அப்போ கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சூத கோஸ்வாமி இதை வந்துட்டு மறுபடியும் சூத கோஸ்வாமி கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஸோ யார்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னா, சவுனகதி ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த மெசேஜை. ஸோ அப்போ வந்துட்டு அந்த சவுனகதி ரிஷிகள் வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இது தப்பு தானே, இந்த 7 நாள்ல ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அதாவது அந்த 7 நாளில் வந்துட்டு அவர் இறக்க போறாரு, அதுக்கு பதிலாக வந்து அரசாட்சியில் வேற யாரையாவது உட்கார வைக்கணும், வேற என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை தானே பண்ணணும், இவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த சூத கோஸ்வாமி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வந்துட்டு தன்னுடைய இன்பத்துக்காக இதில் போயிட்டு உட்காரல. அதாவது தனக்கு பிறகு ஒரு அரசனுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பௌதிகமா மட்டும் அவங்கள காப்பாத்துறது கிடையாது. ஒரு அரசனுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்துட்டு இப்ப எதுக்கு வந்திருக்கோம், பிறவி எடுத்திருக்கோம், பகவான் அடையறதுக்கு. அந்த பகவானை அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு அந்த பாகவதம் வந்து படிக்க சொன்னாரு. இது வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் இந்த கலியுகத்துல அத்தனை பேரும் இப்படிதான் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த பாகவதத்தை படிக்கும்போது, செய்யும்போது, உணரும்போது, அதை உணரும்போது, அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லும்போது, அந்த அந்த ஒரு இது இருக்காது. ஸோ அது வந்துட்டு அந்த கடமைகளை மீறுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஈவன் இன்னொன்று வந்துட்டு நம்ம கர்மகாண்டி அப்புறம் கர்ம சந்நியாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. லைக் ஒரு 2 பேருக்கு உண்டான ஒரு கான்வர்சேஷன் இது. ஸோ அப்போ வந்துட்டு கர்மகாண்டி வந்துட்டு கேட்குறாங்க இந்த கர்ம சந்நியாசியை பார்த்து. ஸோ கர்ம சந்நியாசின்னா யாரு? ஸோ எல்லா வேதங்களும் வந்துட்டு சந்நியாசின்னா யாரு? எல்லா வேதங்களை தெரிஞ்சுக்கிட்டவர். ஸோ அப்போ வந்து கர்மகாண்டி வந்து கேட்குறாரு கர்ம சந்நியாசி கிட்ட, ஸோ உங்களுக்கு எல்லா வேதங்களும் தெரியும், எல்லாமே தெரியும், எதை எதை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சந்தியாவந்தனமும் நீங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும்? 3 தடவை பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த கர்ம சந்நியாசி கர்மகாண்டி கிட்ட சொல்கிறாரு, ஸோ எப்போ நீங்கள் வந்துட்டு இந்த 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 மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க, சடங்குகள்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ தீட்டு இருக்கும்போது பண்ண மாட்டோம். ஸோ பிறப்பு இறப்பு இதெல்லாம் வந்துட்டு தீட்டு தானே, ஸோ அந்த டைமில் நம்ம பண்ண மாட்டோம்ல, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு கர்மகாண்டி கேட்குறாரு, உங்களுக்கு தான் வந்துட்டு யாருமே இல்லையே, நீங்கள் ஒரு சன்னியாசியாச்சு, உங்களுக்கு ஏது தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு 2 தீட்டு இருக்கு ஆக்சுவலி. புலனின் இன்பத்தை கொடுக்கும் பௌதிக தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது தீட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னுடைய பகவான் எனக்கு, என்னுடைய ஆன்மாவுக்கு எனக்கு வந்துட்டு பகவானுக்கு பகவான் மேல அன்பு வந்துருச்சு, அவருக்கு தொண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு பிறந்துருச்சு. ஸோ இந்த 2 தீட்டுனால இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது, என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படி சும்மா உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பகவான் அப்படி சொல்லலை. அப்படி சும்மா உட்காந்தோம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒதுக்கிட்டு நம்ம சும்மா உட்கார்றோம் அப்படின்னா நம்ம சும்மா உட்கார மாட்டோம். நமக்குள்ள பல எண்ணங்கள் போகும். நம்ம வந்துட்டு எப்போ தூங்கலாம், எப்போ இது என்ன போர் அடிக்குது அப்படின்ற பல எண்ணங்கள் போகும். ஸோ பௌதிக எண்ணங்கள் போகும். ஈவன் வந்துட்டு ஏகாதசி எப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஏகாதசி அப்போ என்ன பண்ணணும், நிறைய சாண்டிங் பண்ணணும், பகவானுடைய நாமத்தை பகவானுடைய லீலைகளை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மீன்ஸ், நாங்கள் இங்கே ஏகாதசி பண்ணுவோம், லைக் இங்கே வந்துட்டு ஜவ்வரிசி மட்டும் சாப்பிட்ணும், இந்த கிழங்கு இந்த மாதிரி வகைகள்லாம் சாப்பிட்ணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிட மாட்டோம், இது எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம நினப்பு வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஈவன் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு பிரபாத் வந்துட்டு வந்துட்டு இருக்காரு, ஒரு கோயிலில் வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஏகாதசி ஃபாஸ்டிங் இருந்துட்டு ரொம்ப டல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டல்லாக உட்காந்துட்டு இருக்கும்போது கீர்த்தனை ஆக்சுவலி பண்ணணும், யாருமே பண்ணலை, பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப டல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரபாத்க்கு புரிஞ்சு போச்சு எல்லாரும் பசியில் இருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது. உடனே வந்துட்டு பிரபாத் என்ன சொல்றாரு, பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஏகாதசி ஃபாஸ்டிங் போனாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாருக்கும் பிரசாதத்தை பண்ணி அங்கே என்ன முக்கியம் அப்புறம் வந்துட்டு கீர்த்தன் பண்ண வைக்கிறாரு. ஸோ நல்லா எல்லாரும் வந்துட்டு அந்த டைம்ல நல்லா ஜோஷா பண்றாங்க, செய்றாங்க. ஸோ அங்க என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பகவான்
வந்துட்டு பகவானை பத்தி நம்ம பேசுறோமா, பகவானுக்கு சேவை செய்றோமா, அது மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இங்கே அர்ஜுனா கூட என்ன சொல்கிறாரு, அர்ஜுனா வந்துட்டு நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொன்னால் தேகாபிமானம். ஸோ அந்த கம்பேஷன் அவங்க மேலே இருக்கிற ஒரு கருணையினால அவர் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். இது விட்டுட்டு போனா அவர் வந்துட்டு சும்மாவே சன்னியாசம் வாங்கிட்டு இருந்துருவாரா என்ன? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு இந்த நிலை வந்துட்டு இப்போ நம்மளும் எடுத்துக்கலாம். சரி நானும் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டு சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு தெரியாது நம்ம உள்ளுக்குள்ள என்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளார. இது வந்து வந்து ஒரு குருவுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம எப்படி எந்த நிலைமையில எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் பிரபாத் வந்து சில பேருக்கு வந்துட்டு சந்நியாசம் கொடுப்பாரு, சில பேரை கல்யாணமும் பண்ணிக்க சொல்லுவாரு. ஸோ அவருக்கு தெரியும் யாரு வந்துட்டு சந்நியாசத்துக்கு எலிஜிபிள், யாரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அதனால வந்துட்டு குருவுடைய இது இவங்க கூட கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனனை சொல்லுவார். ஸோ நீ வந்துட்டு சன்னியாசம் எடுக்கக்கூடாது, உன்னோட கடமையை செய்யி அப்படின்ட்டு தான் சொல்லுவார். ஸோ அதனால வந்துட்டு நம்ம குரு சொல்றத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இதனால வந்துட்டு இந்த கடமைகள் நம்ம ஏன் அந்த லெவலுக்கு நம்ம போகலை, அதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அந்த வர்ணாசிரம தர்மத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் வந்துட்டு கிரகஸ்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு வனப்பிரஸ்தா, அதுக்கப்புறம் சந்நியாசம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது செய்யும்போது தான் வந்துட்டு இதில் இருந்து எல்லாம். ஸோ நம்ம இப்போ கிரகஸ்தாவாக இருக்கும். ஸோ அங்கே போகும்போது தான் நம்ம குரு சொல்லுவார் லைக் ஓகே எஸ். ஸோ இதை வந்துட்டு எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்துட்டு பாகவதத்திலேயே சொல்லியிருக்காங்க. பாகவம் பாகவதம் பார்த்தீங்கன்னா 6.17.13 அதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் இங்கிலீஷில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். பர்சன்ஸ் என்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ் டு லார்ட் வாசுதேவா. ஸோ அதாவது கிருஷ்ணருக்கு வந்துட்டு சேவை செய்யும்போது, தொடர்ந்து சேவை செய்யும்போது நமக்கு ஆக்சுவலாக அந்த நாலேஜ் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதாவது ஹாவ் நேச்சுரலி த பர்ஃபெக்ட் நாலேஜ் அண்ட் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த நாலேஜ் கிடைக்கும். இந்த இந்த பௌதிக உலகத்துல இருந்து நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூசணிக்காய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை வந்துட்டு அது வந்து ஒரு கொடி தானே. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கொடியிலேருந்து டிட்டாச் ஆகும். அந்த மாதிரி டிட்டாச் ஆகும். தேர்ஃபோர் சச் டிவோட்டீஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சோ கால்ட் ஹாப்பினஸ் ஆர் சோ கால்ட் டிஸ்ட்ரெஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஸோ இதனால் அச்சோ நம்ம இதை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்திலையும் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதாஜி ஒரே ஒரு சின்ன கதை, சக்குபாய் கதை மட்டும் சொல்லிடலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே மாதாஜி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை பேஸ் பண்ணி ஒரு சக்குபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பியூர் டிவோட்டி. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பண்டரிப்பூரில் வந்துட்டு விட்டலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசையோட ஒரு பிரியத்தோடு இருந்தாங்க, செஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்களுடைய மாமியாரும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்துட்டு அந்த போய் விட்டலரை போய் பார்க்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு வீட்டு வேலைகள்லாம் அப்புறம் யார் செய்கிறது அப்படின்றதுனால அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு ஒரு திருவிழா அங்கே. ஸோ அப்போ எப்படியாவது பகவானை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்க அனுமதிக்காததுனால இவங்களை என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது போகணும் அப்படின்ற இவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ இது இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்ச உடனே செஞ்ச உடனே பகவானுக்கு அவங்களுடைய நோக்கம் புரியும். அதாவது பகவானை தரிசிக்கிறதுக்கு மட்டுமே தான் அவங்க அங்கே பண்டரிப்பூருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கடமையை விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நினைக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பகவானே என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய ரூபத்தில் வந்துட்டு ஒரு பெண் ரூபத்தில் வந்துட்டு ஒன்று யாருமா இப்படி கட்டி போட்டிருக்காங்க, சரி பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்துட்டு இவங்களை அனுப்புகிறாங்க, ஜக்குபாயை வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போயிட்டு அங்கே போயிட்டு பகவானை தரிசிக்கிறாங்க. அந்த தரிசனம் செஞ்ச சந்தோஷத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கே வந்துட்டு க்ரௌடும் ஜாஸ்தி, ரொம்ப கூட்டமாக இருந்தது. அந்த க்ரௌட்ல அந்த அந்த என்ன ஆச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரஸி அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடும் வந்துட்டு அவங்கள பொருட்படுத்தாமல் அவங்கள மிதித்து அவங்க இறந்தும் போயிடுறாங்க அங்கே. ஸோ அப்போ இறந்து போன உடனே வந்துட்டு இங்கே வந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரு இல்லைங்களா பகவான், அதை அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க இங்கே வந்துட்டு
இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ருக்மணி தாயார் அங்கே இருக்காங்க. அந்த ருக்மணி தாயார் சாக்ஷாத் வந்துட்டு லக்ஷ்மி தேவி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க இவங்க பகவான் தானே இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவங்க பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்னடா இது இங்கே வந்துட்டு சாணி அள்ளிட்டு இருக்காங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு திரும்ப வரணும் இல்லையா, பகவான் அவங்க கூட வரணும் இல்லையா. ஸோ இதுக்காகவே என்ன பண்ணாங்க, மறுபடியும் வந்து அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட 3 தடவை தண்ணி தெளிக்க சொல்லி அவங்க வந்துட்டு மறுபடியும் உயிர் தெழுறாங்க. அப்புறம் அப்புறம் எந்திரிக்கும் போது செய்யும்போது அவங்க வந்துட்டு குடத்துல தண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கோயில்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம் வச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க ஹஸ்பண்டும் இவங்க மாமியாரும் ஆச்சரியப்படுறாங்க. நீ என்ன இப்போதானே உள்ள சமைச்சிக்கிட்டு இருந்த, என்ன அதுக்குள்ளே வெளியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, செய்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சது உள்ளே இருந்தது சக்குபாய் கிடையாது, சக்குபாய்க்காக வந்த பகவான் வந்துட்டு அவங்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு அப்போ புரியுது அவங்களுக்கு. ஸோ ஸோ அவங்க வந்துட்டு உண்மையான ஒரு பக்தியினால வந்துட்டு நினைக்கும் போது செய்யும் போது இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப ஸ்பீடாகவும் சொல்லிட்டேன், சாரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எவ்வளோ புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல, நான் புரிய வச்சேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் கேளுங்க. ஹரிகிருத்தன் பிரபு இருக்காரு, ஸோ அவரும் வந்துட்டு சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण प्रभु जी।